Glory to Jesus. கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நடப்பிப்பாராக. இன்றைக்கான ஜீவ ஊற்றம் நம்ம தியானிக்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்த அபிஷேகம் இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிறது. உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்த அவருடைய மகிமை இன்றும் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட காலத்திலே, கர்த்தர் உங்களை அழைத்த காலத்திலே, கர்த்தர் உங்களை தனக்காக தெரிந்து கொண்ட அந்த காலத்திலே எப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் வல்லமையும் அவர் உங்களுக்குள்ளே வைத்தாரோ, எப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரோ, அது என்றைக்கும் மாறாதவைகளா இருக்கிறது. சில நேரங்கள்ல நாம் தேவனோடு நடக்கும்போது அந்த அபிஷேகம் மங்கி போகாம இருக்கு. சில நேரங்கள்ல கொஞ்சம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்படும் போது நமக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் மங்கி போகிறது. இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அப்படின்னா தேவன் உங்களுக்குள்ள கொடுத்தது என்றைக்குமே உங்களை விட்டு விலகாது. தேவன் உங்களுக்குள்ள வைத்த அபிஷேகம் என்றைக்கும் ஆண்டவர் திரும்பவும் எடுத்துக்க மாட்டாரு. தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய அவருடைய மகிமை என்றைக்குமே அவர் திரும்பவும் பெற்றுக்கொள்கிற ஆண்டவர் அல்ல. ஒருவேளை இந்த நாட்கள்ல என் வாழ்க்கையில ஆதியில இருந்த அந்த அனுபவம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல அல்லது என்னுடைய சபையில, ஊழியத்துல ஆதி நாட்கள்ல இருந்த அந்த ஒரு அபிஷேகம், அந்த ஒரு வல்லமை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அது உனக்குள்ளதான் இருக்குது. நான் உன்னுடைய சபையில வச்சிருக்கிறேன், உன்னுடைய ஊழியத்துல அது அப்படியே இருக்கிறது. நீ பயப்படாத. அதை நீ திரும்பவும் முழங்கால் படிட்டு இன்னொன்னுடைய சமூகத்துல காத்து நீ ஜெபிக்கும் போது அதை புதுப்பிக்க நான் வல்லமை உள்ளவரா இருக்கிறேன். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நம்பிக்கை அப்படிதான். அதனால இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே, எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, எனக்குள்ள கர்த்தருடைய வல்லம் இருக்கிறது, எனக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கிறது, அது மங்கி போகல, அது இன்னும் கொழுந்து விட்டு நிச்சயமா எரியும் என்கிற நம்பிக்கையோடு கூட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இது எந்த காரியமானாலும் எங்களுக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையில் எழுதப்படுவதாக. May God bless you.